நம்ம முழங்கால் மூட்டுல பிரச்சனைகள் வருது. அதுக்கு காரணம் வந்து நம்ம ஃபிட்னஸ் லோவா இருக்கிறது, முதுமை, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், இந்த மாதிரி ரீசன்ஸ். காரணங்கள் என்ன வேணா இருக்கலாம். ஆனா அந்த மூட்டுக்கான ஒரு அச்சு இருக்குல்ல, நேச்சுரலா ஒரு ஆக்சிஸ் இருக்கும். அதை சுற்றி தான் அந்த மூவ்மெண்ட் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு. இந்த நீ ஜாயினோட பொசிஷன் பல வகையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து நம்ம அறிவியலுக்கே புலப்படாத அளவுக்கு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள். அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம முழங்கால் மூட்டோட ஷேப்லாம் பாருங்க. இந்த ஷேப்னால என்ன ஆகுதுன்னா, நம்ம முழங்கால் மூட்டு மடங்குறது, நீட்டுறது, இதுல தான் வந்து ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த மடங்குறது, நீட்டுறதை நம்மளால அளவீடு செய்ய முடியும். நம்ம மூட்டு பாருங்க, இவ்வளவு தூரம் நம்மளால பெண்ட் பண்ண முடியுது. இது எத்தனை டிகிரிஸ் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ண முடியும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு, கோனியோமீட்டர் வச்சு. ஆனா இந்த மூட்டுக்குள்ள கொஞ்சம் இந்த மாதிரி சைட்ல இப்படி திரும்புற மூவ்மெண்ட்டும், இப்படி கொஞ்சம் அப்படி சுத்துற மூவ்மெண்ட்டும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அதெல்லாம் அளவீடே செய்ய முடியாது. அந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் நடந்தா அதுல நம்ம மூட்டு நடந்தாலும் நம்மளால ஃபீல் கூட பண்ண முடியாது. முழங்கால் மூட்டுல நடக்கக்கூடிய இந்த ரொட்டேஷன், அப்புறம் வந்து இந்த சைட்ல எப்படி போறது, இந்த மூவ்மெண்ட்லாம் வந்து அதை செய்யறதுக்கான தசைகள் பிரத்யேகமா இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி அந்த மூவ்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம முக்கியம் ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். நம்ம காலை கீழே அப்படி ஊனி இருக்கோம். அப்படி ஊனி இருக்கிறப்போ இந்த நம்ம டோட்டல் பாடி வெயிட் இங்க இருக்குது, நம்ம காலில் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம தொடை மூட்டு அதிகமா வெளியே திரும்புன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ரொட்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு உதாரணம் தான். இது தொடை எலும்பு, இது கால் எலும்பு, இது முழங்கால் மூட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த தொடை எலும்பு வந்து உள்பக்கமா திரும்புது அப்படின்னா அதுவே 3 வகையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து இந்த மாதிரி, இன்னொன்று வந்து இந்த மாதிரி, அடுத்து வந்து சென்டர்ல அச்சு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இப்போ தொடை எலும்பு வெளிப்புறமா திரும்புது அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி 3 வகையா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து இந்த மாதிரி, அடுத்து இந்த மாதிரி, அப்புறம் சென்டர்ல அச்சு சென்டர்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இப்போ இந்த முழங்கால் மூட்டு வெளிப்புறமா ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது வந்து 2 வகையா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து இந்த மாதிரி, இன்னொன்று வந்து இதே சைட்ல டில்ட் ஆகும், ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி கிளைட் ஆகி தேய்ச்சிக்கிட்டே போய் இப்படி டில்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த முழங்கால் மூட்டு உள்புறமா ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுவும் 2 வகையா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து இந்த மாதிரி, இன்னொன்று வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி போய் தேய்ச்சிட்டே போய் கிளைட் ஆகிட்டு அப்படி ஓப்பன் ஆகுது. நம்ம முழங்கால் மூட்டு ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அன்வான்டா எக்ஸஸா நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான தசைகள் இருக்கு, ஜவ்வுகள் இருக்கு, அந்த லூப்ரிகேஷன் சொல்லக்கூடிய அந்த ஃப்ளூயிட், நம்ம மூட்டு வந்து ஸ்மூத்தா மூவ் பண்றதுக்கான அந்த ஃப்ளூயிட் வந்து போதிய அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பிழையான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஆக்சிடென்ட்லி ஒரு டேமேஜ் நடக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அதுல ஒரு ஃபுட்பாலர் வந்து காலை ஊனி கிக் பண்ண வராரு. அந்த டைம்ல அதே டைம்ல வந்து ஒருத்தர் வந்து இன்னொரு பிளேயர் வந்து இந்த பக்கமோ வந்து மோதுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த கொலிஷன், அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி பிகர் டேமேஜஸ், இந்த அன்வான்டட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ள நீ ஜாயின்ட்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடக்கும்போது இந்த மூவ்மெண்ட் மட்டும் தப்பா நடக்காது, அதோட சேர்த்து அந்த ஜவ்வுகளும் கூட டயராக வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி செய்யலைன்னா இந்த மாதிரி பிழையான மூவ்மெண்ட்ஸ் வந்து முழங்கால் மூட்டுல மட்டும் இல்ல, மற்ற மூட்டுகள்லயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது மூலமா தான் நம்மளுக்கு மூட்டு தேய்மானங்கள், அந்த ஸ்ட்ரெயின்ஸ், இந்த கொஞ்சம் கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லாம ஸ்டிஃப் ஆகிறத, இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் உதாரணத்துக்கு, நீல வந்து ஆர்த்ரைட்டிஸ், இதெல்லாம் வரதுக்கு காரணம் இந்த மாதிரி பிழையான மூவ்மெண்ட்ஸ் தான். மூட்டுகள்ல இந்த மாதிரி பொசிஷன்ல மாறுறப்போ நமக்கு இந்த அச்சு டிஸ்டர்ப் ஆயிடுது இல்லையா, அதுக்கு வந்து உடனடியே அப்படி ரிலீஃப் கிடைக்கும். அந்த மூட்டோட அச்சை மறுபடியும் ரீசெட் பண்றது வந்து லேசான காரியம் இல்ல. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மைல்டான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்குன்னா அப்பயும் இந்த மாதிரி இந்த அச்சுல இந்த பொசிஷன்ல வந்து ஃபால்ட் இருக்கனாலதான் அந்த பெயின் வருது. ஒரு சில பெயின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாவே, வேற எதையும் செய்யவே தேவையில்லை, மெடிசன் இல்லைன்னா கூட அது வந்து கியூர் ஆயிடும். ஒரு சில பெயின்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கவனிக்காமே விட்டுருவாங்க. இப்போ வந்து பாடி காம்போசிஷன், பாடி வெயிட் மாறிடும், மசிலோட ஃபிளெக்சிபிலிட்டி மாறிடும், அப்புறம் ஸ்ட்ரென்த் மாறிடும். ஸோ அவங்களோட மூவ்மெண்ட் பாஸ்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இயற்கைக்கு புறமா மாறிடும். அதனால நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், எந்த ஒரு மெடிக்கல் இஷ்யூ, இந்த மாதிரி கிளினிக்கல் கண்டிஷன்ஸ், வெயிட் லாஸ் எதா இருந்தாலும் சரி, இந்த நிபுணர்களோட பார்வையில முதல்ல சூப்பர்வைஸ்டு ஒரு ஃபிட்னஸ் செக்அப் பண்ணணும். அதுக்கு பேரு மாஸ்டர் ஃபிட்னஸ் செக்அப். அதுலதான் இவங்க எந்தெந்த மூமெண்ட்ஸ் எப்படி எவ்வளவு பிழையானதா பண்றாங்க அப்படிங்கிற நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை பற்றி தான் நான்
ஸ்டார்டிங்ல இருந்தே பேசிட்டு இருக்கேன். இப்போ நீண்ட ஆயுள் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்கு பாருங்க, ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு பாருங்க, அதுலயும் பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலையும் நான் வந்து இந்த பாஸ்டுரல் ஃபால்ட், ஜங்க் எக்ஸசைசஸ் இதை பற்றி ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்.